இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 11வது நாள். 11வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் ஒரு ஜெபத்தோடு தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரிய அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி காணும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தியானத்தின் 11வது நாள். நாம் எதை பற்றி தியானிக்கிறோம் என்றால், பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய திருமுகத்தை ஆழமாக நாம் தியானித்து வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். அந்த கடிதமானது பல பகுதிகளாக பிரித்துள்ளது. முதல் பகுதி நான் ஏற்கனவே சொன்னது போன்று முன்னுரை, அதாவது ரோமர் முதல் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய. ரோமர் முதல் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய, அது முன்னுரை முதல் பகுதி. இரண்டாவது பகுதி மனிதர் அனைவரும் குற்றவாளிகள் என்பதை காட்டுவதற்காக அவர் சொல்கிற வார்த்தைகள், அதாவது ரோமர் முதல் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 20வது வசனம் முடிய. மீண்டும் கூறுகிறேன், ரோமர் முதல் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 20வது வசனம் முடிய இரண்டாவது பகுதி. அது மனிதர் அனைவரும் குற்றவாளிகள் என்பதை பவுலடிகளார் தெளிவாக அங்கு நிரூபித்து காட்டுகிறார். இப்பொழுது இன்றிலிருந்து நாம் 3வது பகுதிக்கு வருகிறோம். இந்த 3வது பகுதி எதை குறித்தது என்றால், கடவுள் மனிதரை ஏற்புடையராக்கும் முறை. கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையராக்கும் முறை. நாம் சிந்திப்போம், தியானிப்போம். இந்த பகுதி எங்கே வருகிறது என்றால், ரோமையர் 3வது அதிகாரம் வசனங்கள் 21வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 21வது வசனம் முடிய இந்த பகுதி வருகிறது. மீண்டும் கூறுகிறேன், ரோமையர் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 21வது வசனம் முடிய இந்த பகுதி, இந்த தலைப்பு, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையராக்கும் முறை. எப்படி கடவுள் மனிதனை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் என்பதை பற்றி நாம் இந்த பகுதியில் ஆழமாக தியானிக்கப் போகிறோம். ஏன் ஏற்புடையவராக்க வேண்டும்? ஏனென்றால் மனிதர்கள் அனைவரும் குற்றவாளிகள். மனிதர் அனைவரும் கடவுளுடைய தண்டனைக்கு உரியவர்கள். அப்போ அடுத்தது என்ன செய்யணும்? நம்மளால் தப்பிக்க முடியாது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, நாம் குற்றவாளிகள் என்று நிரூபித்து விட்டார் பவுலடிகளார். அடுத்தது கடவுளே செயல்பட்டால்தான் உண்டு. கடவுள் நம்மை அவர் ஏற்புடையவர் ஆக்க வேண்டும். ஏற்புடையவர் ஆக்குதல், அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் அதற்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள். பீயிங் ஜஸ்டிஃபைடு அல்லது ஜஸ்டிஃபிகேஷன். தமிழில் அருமையான வார்த்தை ஏற்புடையவர் ஆக்குவது. அதாவது நாம் நம்மை ஏற்புடையவர் ஆவதல்ல, கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். இது கடவுளுடைய செயல். அவர் நம்மை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். அது என்ன, அதோடைய அர்த்தம் என்ன? சிம்பிளாக சொல்கிறேன். அப்புறம் அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, நாம் தியானிக்க போகிறோம். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது இப்பொழுது கடவுள் நம்ம எப்படி பார்க்கிறார் என்றால், இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததின் ஒரே காரணத்தினால், இயேசுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டதினால் கடவுள் இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நம்மை பார்க்கிறார். இயேசு எவ்வளவு தூய்மையாக இருக்கிறாரோ, இயேசு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறாரோ, இயேசுவோட நீதி என்னவோ அது அப்படியே நமக்கு கிடைக்கிறது.
இது நம்முடைய செயல் அல்ல. நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அவ்வளோதான். அந்த நம்பிக்கை வைப்பதை பற்றியும் நாம் ஆழமாக அப்புறமேட்டு தியானிக்க இருக்கிறோம். இப்போ இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதால் கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையோர் ஆக்குகிறார். இது ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. நாம் நம்மையே ஏற்புடையோர் ஆக்குவதில்லை, கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையோர் ஆக்குகிறார். ஏன்? இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த ஒரே காரணத்தினால். இப்போது நம்ம அந்த வசனத்தை தியானிக்க நமக்கு புரியும். தயவுசெய்து கவலைப்படாதீர்கள். ஒரு ஜெப உணர்வோடு நாம் கலந்து கொள்வோம். ரோமையர் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதாவது, இப்பொழுது கடவுள் மனிதரை ஏற்புடையவர் ஆக்குவதற்கும் திருச்சட்டத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. யூதர்களை பார்த்து இப்போ பவுலடிகளார் அந்த முதல் வசனத்தை சொல்கிறார். இங்கே பாருங்க, கடவுள் மனிதரை ஏற்புடையவர் ஆக்குவதற்கும் திருச்சட்டத்திற்கும், நமக்கு இருக்கிற திருச்சட்டத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. யாரும் இந்த திருச்சட்டத்தின் வழியாக, திருச்சட்டம்னா மோசேசின் வழியாக கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகள், சட்டங்கள், அதன் வழியாக யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியாது. இத்திருச்சட்டத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதுதான் 21வது வசனம். அடுத்து 22வது வசனம். அப்போ எப்படி கடவுள் நம்ம ஏற்புடையவர் ஆக்குகிறார்? இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதன் வழியாக, இயேசுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டதன் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். 22வது வசனம். அந்த 22வது வசனம் இன்னும் ஒன்று சொல்கிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதால் கடவுள் நம்ம தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். அங்கே சொல்லி நிறுத்தல, மீண்டும் கடவுள் அங்கே தூய ஆவியானவர் சொல்கிறார், யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் அனைவரையும், இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் அனைவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். அனைவரும் என்ற வார்த்தை அங்கே வருகிறது 22வது வசனத்தில், கடைசி பகுதியில். ஏன் அந்த அனைவரும் இந்த வார்த்தை வருகிறது? அது 23வது வசனத்தில் அதோடைய காரணம் சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொன்றோடு தொடர்பு உரியது. அங்கே 22வது வசனத்தில் அனைவரும் என்ற வார்த்தை ஏன் வருகிறது? அதோடைய காரணத்தை 23வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன பவுல் சொல்கிறார்? எல்லோரும் அல்லது அனைவரும் பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மையை இழந்து விட்டோம். அனைவரும் அல்லது எல்லோரும் பாவம் செய்து கடவுளின் மேன்மையை, மாட்சியை நாம் இழந்து விட்டோம். கடவுள் நமக்கு தந்த மாட்சியை நாம் பாவம் செய்து அந்த சாயலை இழந்து விட்டோம். அனைவரும். எனவே இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் அனைவரும் கடவுள் அவர்களை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். அடுத்து 24வது வசனம் மிக முக்கியமானது. 24ம் 25ம் மிக முக்கியமானது. எப்படி ஏன் கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார்? இயேசு 24வது வசனம். இயேசு நிறைவேற்றிய மீட்பின் செயலின் வழியாக கடவுள் நம்மை தம்முடைய அருளால் இலவசமாக ஏற்புடையவர் ஆக்குகிறார். இயேசு நிறைவேற்றிய மீட்பின் செயல். அது என்ன மீட்பின் செயல்? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாவம் அனைத்தும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. நாம் அனைவரும், நீங்களும் நானும் தண்டனைக்கு உரியவர்கள், கடவுளுடைய கோபத்துக்கு, சினத்திற்கு உரியவர்கள். இனிமேல் நமக்கு வேற வழியே கிடையாது. இப்பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்கள் இயேசு சுமக்கும்படி அவர் செய்கிறார். இது தம்முடைய அருளால், தம்முடைய அன்பின் நிமித்தம் இது செய்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு நமக்காக தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்படுகிறார். இது நம்ம கேட்டு பழகி போச்சு. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார், நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இது நாம் கேட்டு நமக்கு பழகிவிட்டது. இது எவ்வளவு சீரியஸானது என்று நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதிலிருந்து ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது எவ்வளவு சீரியஸானது, எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் தியானித்தால் நன்றாக இருக்கும். மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் வசனம் 51. மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் வசனம் 51. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அதாவது இயேசு இறந்த பொழுது சில சம்பவங்கள் நடந்தன, சில இயற்கையாக சில காரியங்கள் நடந்தன இயேசு இறந்த பொழுது. அதாவது ஒன்று,
ஆலயத்து அந்த ஜெருசலேம் ஆலயத்தில் இருந்த திருச்சீலை 2ஆக கிழிந்தது. மேலிருந்து கீழே 2ஆக கிழிந்தது. 1. 2வது, நிலம் நடுங்கியது, நிலநடுக்கம் ஏற்பட்டது. 3வது, பாறைகள் பிளர்ந்தன. இதை நம்ம வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதனால தான் மீண்டும் சொல்கிறேன். நிலநடுக்கம் ஏற்பட்டது, பாறை பிளர்ந்தன, பாறைகள் பிளர்ந்தன. இது நம்ம கேட்டு பழகி போச்சு. இது என்ன நிலநடுக்கம்? நம்ம லைட்டாக விட்டுறோம். இயேசு இறந்ததுனால ஏதோ வித்தியாசமாக நடந்ததுனால இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு விட்டுறோம். அப்படியே இல்லை. இதோடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள, இது எவ்வளவு கொடூரமானது என்பதை அறிந்து கொள்ள, இது எவ்வளவு சீரியஸானது அறிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டுக்கு போனோம். அங்கு இதெல்லாம் ஒரு நிழலாக தரப்பட்டுள்ளது. அங்கே நாம் வாசிப்போம். இறைவாக்கினர் நாகும் ஆகமம். நாகும் என்ற இறைவாக்கினரை நான் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இறைவாக்கினர் நாகும் ஆகமம் 1 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் நாகும் ஆகமம் அதிகாரம் 1. நாகும் ஆகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 5 முதல் 6 முடிய. அங்கே இவ்வாறு சொல்லப்படுகிறது. அதாவது கடவுளுடைய கோபம், கடவுளுடைய சினம் வந்து விழும்பொழுது, அவர் கோபத்தை கொட்டும் பொழுது என்ன நடக்கிறதாம்? 5, 6 வசனங்கள். நாகும் 1, 5வது 6வது வசனம். மலைகள் குன்றுகள் அனைத்தும் அதிர்கின்றன. ட்ரெம்பிளிங், அதிர்கின்றன. அடுத்தது, நிலமும் நிலத்திலுள்ள அனைத்தும் நடுங்குகின்றன. நிலநடுக்கம், நடுங்குகின்றன. கடவுளுடைய சினத்திற்கு எதிராக யார் நிற்க முடியும்? கடவுளுடைய கோபத்திற்கு முன் யார் நிற்க முடியும்? அது தீயை போல கொட்டுகிறது. கடவுளுடைய கோபம் தீயை நெருப்பை போல கொட்டுகிறது. பாறைகள் தகுடு பொடியாகின்றன. பாறைகள் தகுடு பொடியாகின்றன. அப்போ கடவுளுடைய கோபம், கடவுளுடைய சினம் ஒருத்தர் மீது வந்து விழும்போது அங்கே இந்த மாதிரியெல்லாம் அடையாளங்களை வைத்து அந்த எழுத்தாளர் காட்டுகிறார், தூய ஆவியானவர் காட்டுகிறார். அது அவ்வளவு கொடூரமானது. மலைகள்லாம் அதிர்கின்றன, குன்றுகள்லாம் அதிர்கின்றன. நிலநடுக்கம், பயங்கரமான நிலநடுக்கம். பாறைகள்லாம் தகுடு பொடியாகின்றன. தீயை போல் அந்த கோபம் இறங்கி வருகிறது. அப்பா, இது ஏன்னா அப்படியே இயேசுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் அங்கே வந்து நம்ம வாசித்தோம், நிலநடுக்கவும் பாறைகள் பிளர்ந்து வாசிக்கிறோம். இந்த கோபம், இந்த கடவுளுடைய கோபம் நம் மீது வர வேண்டியது, நம் மீது தீயை போல் வர வேண்டியது அப்படியே இயேசு மேலே வந்து விழுந்தது. இந்த லைட்டை எடுத்துக்காதீங்க. அதனால தான் பாவம் ரொம்ப சீரியஸ் ஆனது. அது விளையாட்டு வேண்டாம். இந்த கோபம் அவர் மேலே வந்து விழுந்தது. அது அவர் மேலே வந்து விழுந்திருக்கக்கூடாது, நம்ம மேலே தான் வந்து விழுந்திருக்கணும். அது அவர் மேலே வந்து விழுந்துருச்சு. கடவுள் அப்படி நமக்காக செய்தார். நாம் அனைவரும் குற்றவாளிகள். ஆனால் இயேசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதால் அந்த தண்டனை, அந்த கடவுளுடைய கோபம் எல்லாம் அவர் மீது வந்து விழுந்தது. அது நிலம் கூட தாங்க முடியல, பாறைகளுக்கு தாங்க முடியல, தீயை போல் அது வந்து விழுந்தது. அன்பார்ந்தவர்களே, தயவுசெய்து நாம் சீரியஸாக எடுத்துக்குவோம். இயேசு சிலுவையில் மரித்தார். அந்த எல்லாம் நினைக்கிறாங்க என்னன்னா அந்த இயேசு சிலுவையில் மரித்த அந்த சிலுவை, இயேசு எந்த சிலுவையில் மரித்தாரோ அந்த சிலுவை இயேசுவுக்காக செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறார்கள். நோ, அந்த சிலுவை ஒருபோதும் இயேசுவுக்காக செய்யப்பட்டது அல்ல. அது உண்மையிலேயே செய்யப்பட்டது பரபாஸ் என்ற ஒரு நபருக்காக. கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பரபாஸ் என்ற நபருக்காகத்தான் அந்த சிலுவை செய்யப்பட்டது, இயேசுவுக்காக அல்ல. அவர் பெரும் குற்றவாளி. அந்த பரபாஸ் உண்மையிலே யாரு? நீங்களும் நானும். நமக்காகத்தான் அந்த சிலுவை செய்யப்பட்டது. அந்த சிலுவையில் இயேசு நமக்காக மரித்து கடவுளுடைய கோபத்திற்கு ஆளானார். இப்பொழுது இந்த இயேசுவின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். இந்த இயேசுவின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்? அவர்களை. 25வது வசனத்துக்கு வருவோம். ரோமையர் 3வது அதிகாரம் 25வது வசனம் இதே கர்த்தான் சொல்லுகிறது. இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக்குமாறு கடவுள் இயேசுவை நியமித்தார். பிராயச்சித்தமாக்குவார். இதே கருத்து தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அவ்வளவு சீரியஸானது பாவம்.
கடவுள் அந்த கோபமெல்லாம் இயேசு மேலே விழுந்தது. நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார், முழுவதும் சிந்தினார். இப்போ ஒரு கேள்வி, இயேசு மீது நம்பிக்கை வைங்க, இயேசு மீது நம்பிக்கை வைங்க சொல்கிறீங்களா? எப்படி நம்ம நம்பிக்கை? நான் இதங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்பினால் மட்டும் போதும், அந்த இயேசு நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும். இது எப்படி நம்பிக்கை வைப்பது என்று ஆழமாக வருகிற நாட்களில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போது நாம் ஒன்று மட்டும் செய்வோம். அதாவது, இயேசுவே எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தீரே, எங்களுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி எப்பவுமே நம்பிக்கையின் வெளிப்பாடுங்க. தேங்க்ஸ் கிவிங் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் ஃபெய்த். நன்றி சொல்வது விசுவாசத்து நம்பிக்கைக்கு ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு. எடுத்துக்காட்டாக 10 தொழுநோயாளிகள் இயேசுடைய காலத்தில் அவர்கள் இயேசுவால் சுகம் பெற்றார்கள். 10 தொழுநோயாளிகள் இயேசு வேண்டிய போது இயேசு அவர்களிடம் நீங்கள் குருவான்ட்டு போய் காட்டுங்கன்னு சொல்லும்போது அவர்கள் குணமடைந்தார்கள். அதில் ஒருத்தர் மட்டும் இயேசுக்கு நன்றி சொன்னார். இயேசுக்கு நன்றி சொன்னார். நன்றி சொன்னவுடன் இயேசு அவரிடம் சொன்ன வார்த்தை என்ன? உம்முடைய நம்பிக்கை. அவர் நம்பிக்கை ஒன்று சொல்லல, நான் ஆண்டவரை நம்புறெல்லாம் ஒன்று சொல்லல, நன்றி தான் சொன்னார். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, உம்முடைய நம்பிக்கை உம்மை நலமாக்கியது அல்லது மீட்டது. உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. அப்போ நன்றி சொல்வதற்கும் நம்பிக்கைக்கும் தொடர்பு உண்டு. அப்போ இப்பொழுது இந்த தொடக்கத்தில் நாம் எப்படி இயேசுவின் நம்பிக்கை வைப்பது? நன்றி சொல்வோம். இயேசுவே, எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்களுக்காக மரித்த இயேசுவே, எங்களுடைய தண்டனை நீர் ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நன்றி இயேசுவே. அதனால தான் நாங்கள் கடவுளால் தந்தையால் ஏற்புடையர் ஆக்கப்படுகிறோம். நன்றி 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 என்று ஒரு நிமிடம் சொல்வீர்களா? அதுவே போதுமானது. இப்போது அப்புறமேட்டு நம்ம எப்படி நம்பிக்கை வைப்பு நம்ம பார்ப்போம். அடுத்து 25வது வசனத்தில் இன்னொரு பகுதி, இன்னும் கடைசி பகுதி. கடந்த காலத்தில் செய்த பாவங்களை கடவுள் கண்டு கொள்ளவில்லை. 25வது வசனத்தில் கடைசி பகுதி. கடந்த காலங்களில், அதாவது இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்னதாக மனிதர் செய்த பாவங்கள், கடந்த காலங்களில் மனிதர் செய்த பாவங்களை கடவுள் கண்டு கொள்ளவில்லை. ஒரு அடையாளமாக என்ன செய்தார் கடவுள்? அதுதான் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். ஒரு அடையாளமாக கடவுள் எப்படி மனிதரை ஏற்புடையர் ஆக்கப் போகிறார் என்பதை ஒரு அடையாளமாக அப்படி செய்தார். கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் ஆட்டையும் காளையும் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பரிகார பலி செலுத்திய போது கடவுள் அவங்களுடைய பாவங்களை மன்னித்து கண்டு கொள்ளவில்லை. ஒரு அடையாளமாக, வேற ஒன்றும் அவர் செய்யலை, கண்டு கொள்ளவில்லை. அது 25வது வசனம். 26வது வசனம், இப்பொழுதோ இந்த காலத்திலோ, 26வது வசனம், இக்காலத்தில் கடவுள் அப்படி செயல்படுவதுகள் கிடையாது. இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பவர்களே தான் கடவுள் தமக்கு ஏற்புடையர் ஆக்குகிறார். இது கண்டிஷன் மிக முக்கியமானது. அந்த காலத்தில் ஆட்டையும் காளையும் பலி கொடுத்து கடவுள் அவருடைய பாவங்களை கண்டு கொள்ளவில்லை. இப்போ அப்படி முடியாது, அப்படி கிடையாது. இப்போ யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று நம்புகிறார்களோ, அவர்களே கடவுள் தமக்கு ஏற்புடையர் ஆக்குகிறார். இது மிக முக்கியமானது. 26வது வசனம். 27வது வசனம். அப்போ பவுலடிகளார் என்ன சொல்கிறார்? இதில் நம்ம பெருமை பாராட்ட முடியுமா? பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா நம்முடைய செயல் ஒன்றுமே கிடையாது. ஏதோ கடவுளுடைய கட்டளைகள், திருச்சட்டத்தை கடைப்பிடித்து நாம் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆனோம் என்றால் நாம் பெருமை பாராட்ட முடியும். நான் செஞ்சேன், நான் கட்டளைகளை கடைப்பிடித்தேன். இப்போ பெருமை பாராட்ட முடியாது. 27வது வசனம், நாம் பெருமை பாராட்ட முடியாது. ஏன் முடியாது? 28வது வசனம். ஏன்னா திருச்சட்டத்தை கட்டளையை கடைப்பிடித்து நாம் ஏற்புடையர் ஆக்கப்பட்டோம் என்றால் நாம் பெருமை பாராட்டலாம். ஆனால் இப்பொழுது இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததால் கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையர் ஆக்கினார் என்றால் நாம் ஒருபோதும் பெருமை பாராட்ட முடியாது. அது 28வது வசனம். 29வது வசனம். கடவுள் யூதர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, பிற இனத்தாருக்கும் கடவுள். அதாவது கடவுள் அனைவருக்கும் கடவுள். 29வது வசனம். யூதர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும், இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு, குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட ஜாதிக்கு, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு நோ. கடவுள் அனைவருக்கும் கடவுள். அது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அது வேற. ஆனால் கடவுள் அனைவருக்கும் கடவுள். 29வது வசனம் அருமையான தியானிக்கக்கூடிய வசனம். 29வது வசனம். கடவுள் அனைவருக்கும் கடவுள். 30வது வசனம்.
விருத்தச்சேதனம் செய்தவர்களும், அதை யூதர்களும், விருத்தச்சேதனம் செய்யாதவர்களும், பிற இனத்தாரும், யாராக இருந்தாலும், அனைவரும் யாராக இருந்தாலும், யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, இப்போ இந்த இயேசுவின் நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கிறது. இது நற்செய்தியின் தொடக்கம். இது நற்செய்தியின் தொடக்கம், நல்ல செய்தி, அதன் தொடக்கம். யாரெல்லாம் விருத்தச்சேதனம் செய்தவர்களும், விருத்தச்சேதனம் செய்யாதவர்களும், யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். யாராக இருந்தாலும். எவ்வளவு பெரிய நற்செய்தி, எவ்வளவு நல்ல செய்தி இது. அடுத்து 31வது வசனம், இந்த பகுதியில் கடைசி வசனம், 31வது வசனம். இப்போ யூதர்களுக்கு ஒரு சந்தேகம். அப்படி இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதால் அப்போ திருச்சட்டத்துக்கு என்ன பயன்? அப்போ கட்டளைகள்லாம் தேவையே கிடையாது. அப்போ இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாம் சரியாக போயுமே. கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார், நம்மை நீதிமான்களாக ஆக்குகிறார், ஏற்புடையவர் ஆக்குகிறார். அப்போ திருச்சட்டம் தேவையில்லையே, கட்டளைகள்லாம் தேவையில்லையே, நம்ம கடைப்பிடிக்க தேவையில்லையே, அது செல்லாமல் போயிருமே. அப்போ பவுலடிகளார் அருமையான ஒரு பதில் கொடுக்கிறார் 31வது வசனத்தில். திருச்சட்டம் செல்லாமல் போகாதுங்க. உண்மையிலேயே இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும்போது, கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கும்போது, உண்மையிலேயே நாம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம். உண்மையிலேயே யூதர்கள் சொல்கிறார், உண்மையிலேயே திருச்சட்டத்தை நாம் நிலைநாட்டுகிறோம். இந்த யூதர்களுக்கு ஒன்று தெரியவில்லை. அதாவது இந்த செயல், இந்த உண்மை, இந்த நிஜம் எல்லாம் அங்கே நிழலாக தரப்பட்டதே, திருச்சட்டத்தில் தரப்பட்டது அவங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் அது அவ்வளோதான், ஆட்டையும் காளையும் பலி கொடுக்கறது, அதுதான் அவங்களுக்கு முழுவதும். அது அந்த கடவுள் கொடுத்த கட்டளைகளாம் நுணுக்கமாக கடைப்பிடிக்க வேண்டும். ஜெருசலேம் மாலைக்கு 3 முறை செல்ல வேண்டும், இந்தந்த உணவு அருந்த வேண்டும், இந்தந்த உணவு அருந்தக்கூடாது. இந்த கட்டளைகள் கடைப்பிடித்தால் தான் ஏற்புடையவர் ஆகுவார் என்று அவங்க நினைத்தார்கள். ஆனால் அது நிழலாக தரப்பட்டது என்று அவங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே நிஜம், உண்மை இங்கே உள்ளது. இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும்போது தான் கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார் என்பதை அவருக்கு தெரியல. அப்போ இப்படி செய்யும்போது உண்மையிலேயே திருச்சட்டத்தை நாம் நிலைநாட்டுகிறோம். அங்கே அந்த பகுதி முடியல, அந்த ஒரு கருத்து அங்கே முடியுது. இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும்போது. அன்பான சகோதர சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமானது இந்த நற்செய்தி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நாம் செய்வதென்ன? இயேசுவின் நம்பிக்கை வைப்பது. அது கூட செயல் கிடையாதுங்க. இயேசுவின் மீது நம்பிக்கை, நம்ம இயேசுவை நம்புகிறோம்ல, அது ஒரு செயல். நோனும் அது கூட செயல் கிடையாது. அது கடவுளுடைய அருளால் தானே இயேசுவை நம்புகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம், லெட்டர் டு த எஃபிஷியன்ஸ், எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கடவுளுடைய அருளால் நம்பிக்கையின் வழியாக நீங்கள் மீட்படைந்தீர்கள். கடவுளுடைய அருளால், கடவுள் தந்த அருளால் நம்பிக்கையின் வழியாக நீங்கள் மீட்படைந்தீர்கள். இது உங்களுடைய செயல் அல்ல, இது கடவுளுடைய செயல், கடவுளுடைய வல்லமை. இது உங்களுடைய செயல் அல்ல. எவ்வளோ அருமையாக தெளிவாக கொடுத்துருக்க. அது நம்பிக்கை வைக்கிறோம்ல, அது பெரிய ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளாதீங்க. அது ஒன்றும் கிடையாது. கடவுளுடைய அருளால் இலவசமாக நாம் கடவுள் நம்மை ஏற்புடையவர் ஆக்குகிறார். இலவசமாக, ஃப்ரீ கிஃப்ட். ரோமையர் 3வது அதிகாரம் 24வது வசனத்துடைய கடைசி பகுதியில் வருகிறது. ரோமையர், இப்போ நம்ம சொன்ன பகுதி தான், பார்த்த வசனம் தான். ரோமையர் 3வது அதிகாரம் 24வது வசனத்துடைய கடைசி பகுதியில் கடவுள் தம்முடைய அருளால் இலவசமாக நம்மை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். இலவசமாக, ஃப்ரீ. அதற்கு நன்றி சொல்லுவோமா? எவ்வளோ பெரிய குற்றவாளிகள்லாம் கடவுளுடைய கோபத்திற்கும் சினத்திற்கும் ஆளாக வேண்டியது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. தந்தையே, உமக்கு நன்றி இறைவா, நன்றி அப்பா. இயேசுவின் மீது நாங்கள் மேன்மேலும் ஒரு ஆழமாக நம்பிக்கையில், உறவில் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவை இன்னும் நாங்கள் அதிகமாக நேசிக்க, அன்பு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நீங்கள் ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக கடவுள் உங்களுடைய நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.